இதை வந்து அவர்கிட்ட அப்படியே கொடுங்க. அவர்கிட்ட என்ன டாக்டர் சாப்பாட்டில் வந்துட்டு சிக்கன் இருந்தால் தான் சாப்பிட்றாங்கடா அப்படியே. முதல் நடந்து போனவர் இப்ப பைக்கில் போறாரு. சந்தோஷம். வீட்டுக்காரக்கள் மேல போட்டு வீட்டு யாரும் இல்லையோ? வீட்டுக்காரக்கள் ஹலோ, வீட்டு ஆக்கள் நிக்குதா? என்ன டாக்டர் என்ன செய்றீங்க? தூக்கமா இல்லை படிக்கிறீங்களா? எப்படி இது? ஓகே, டியூஷன்ல அப்படி போகுது. போயிட்டு வந்தா எத்தனை மணி? இப்போ காலையில் 8:30. பிறகு இந்த காலையில் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ண அவ்வளோ இருக்கு. வேலை உங்களுக்குமா? இல்லை அம்மா செய்கிறாங்க. அம்மாங்க இப்போ குளிக்கிறாங்களா? ஓகே, இப்போ என்னடா சொன்னால் வந்து உங்கள்ட்ட படிப்புக்கு வந்து கண்டினியூவாக கொஞ்சம் உதவிகள் கிடைச்சிருக்குது. அதோட சேர்த்து நம்ம இப்போ கொஞ்சம் டவுனுக்கு போய் வர வேண்டியது இருக்குது. சென்ட்ரல் கேம்ப் டவுனுக்கு போயிட்டு வரோம். உங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ்கள் எதிர வேண்டிட்டு இருக்குது. வேண்டிட்டு அப்படியே உடுப்புகள் அப்படி இது கொஞ்சம் வேண்டியிருக்கு. ஸோ வந்து நம்ம முதல்ல டவுனுக்கு போய்ட்டு வரோம். சரிங்களா? ஓ, காலையில் டியூஷனுக்கு என்ன சொல்லுவானே சைக்கிள்ண்ணா? எத்தனை மணிக்கு நீ டியூஷனுக்கு போனது? காலையில் 8:30. ஏன்னா எங்க இங்கே தானா? என்ன கிளாஸ்? மேக்ஸ் பாடம். மேக்ஸ். இன்னைக்கு அதை மட்டும் தானே வேறு நம்ம இருக்கா? என்னது 12 மணிக்கு வந்துட்டு மதியம் 12 மணிக்கு இருக்கா? டைம் இருக்கு. இங்கே தானா? என்ன கிளாஸ்? ஐசிடி. ஐசிடி ஸ்கூலால் வைக்கேன். ஸ்கூலுக்குள்ளே தானா? இந்த ஸ்கூலா? எது இந்த இடத்துல ஒன்று இருக்கு அதா? அந்த பெரிய அண்ணா வேறு குறியமாக டிஷர்ட் எடுத்து பார்க்கலாம். என்ன கலர் கூட சூஸ் பண்ணுறேன்? ரெட்டா பிடிக்கும். ஃபேவரட் கலர் ரெட்டா? ரெட் டிஷர்ட் எடுங்க. டிஷர்ட் மாடல் ஃபுல் ஸ்லீப்பா ஹாஃபா? ஃபுல் ஸ்லீப் எடுங்க, ஹாஃபும் எடுங்க. ரைட். பிரச்சனை இல்லை. லேட்டஸ்ட்டாக வந்து ஏதாச்சும் இருக்குன்னாலும் ஓகே. பைக் போகிறது இல்லையா நீங்கள்? பைக் எடுங்க. பிரச்சனை உங்களுக்கு என்ன சைஸு? மீடியமா? லாச் என்னோட பெரியவளோட மீடியம் வர நீ அக்கா மீடியம் விளையாடுங்க. மீடியமா? இந்தியா. ஓகே, நீங்கள் சில டிசைன்ஸ் எடுத்து வைங்க, அவர் சூஸ் பண்ணணும். ஜீன்ஸ் டெனிமும் போடுறது தானே? $11,500. ஓகே, இதை வச்சுக்கலாம் நீங்க.
ஓகே 5520 5500 வந்து மொத்தமாக அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க. ரைட் அப்போ வழி கொடு. ஓ ஐஸ் தாலா ஐ திங்க். ஓ ஓகே மாத்தாங்க. துனா கப். ஓ செம்ம வெயில் அடிக்குது. அடிக்கிற வெயிலுக்கு குடிப்போம். வெட்டுக்காராக்கள் உங்களோட மகனை எப்படிங்கடாப்பா கொண்டு வந்தாச்சு. எங்கே கொண்டு வரணும் போட்டி. ரைட் ஓகே நாங்களும் இனி வெளிக்கூடணும். நல்லா வெயில் வந்துட்டு என்னது கூட்டி போகணுன்னு சொன்னால் அவருக்கு கொஞ்சம் ஸ்கூல் திங்ஸ் பிறகு வந்துட்டு உடுப்புகள் கொஞ்சம் எடுத்து கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் கூட்டிகிட்டு போய் கூட்டி வந்தாச்சு. எடுத்தாச்சு என்னப்பா. ரைட் ஓகே இப்போ கொஞ்சம் பேசுவோம். அக்காட்ட பேச வேண்டியதுக்கு. நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போனதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் பிரச்சனைகள் வந்தாங்க? அப்படி ஒரு பிரச்சனையும் வரல. ஓகே இப்போ எப்படி டியூஷனுக்கு ஸ்கூலுக்குலாம் சைக்கிள்ல தான் போய் கொண்டு போறாரு. இப்ப முதல்ல நடந்து போனவர் இப்ப பைக்ல போறாரு. சந்தோஷம். இந்த பைக்ல வாங்கி தந்த பைக்ல வாங்குறதுக்கு உதவி செஞ்ச உறவுகளுக்கு நன்றியை தெரிவிச்சு கொள்றோம். ஓகே நாங்கள் அன்னைக்கு வந்துட்டு பைசிக்கிள்லாம் வேண்டி கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா வந்து தம்பி என்ன சொன்னார்? அவரோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு? மிகவும் சந்தோஷப்பட்டவர். கொஞ்சம் உடுப்பும் கொஞ்சம் கிளாஸுக்கு போறதுக்கு முதல் உடுப்பு கொஞ்சம் குறைவு. கொஞ்சம் உடுப்பு கொஞ்சம் வாங்கி தாங்க மாட்டு சொல்லி கேட்டு உடுப்பு கொஞ்சம் வாங்கி கொடுத்தேன். செருப்பு உடனே செருப்பு வாங்கி கொடுத்தது. மேசை உண்டு அதுல செய்ய கொடுத்துருக்கோம். புத்தகங்களை வைக்கிறது மேசை இல்ல, டேபிள் ஒன்றும் கதிர ஒன்று அதை நாங்களே சொல்லணும்னு நினைச்சினாங்க. அதுக்குரியது தான் வேண்டியது. நான் பெண் வைக்கிறதுக்கு வேண்டியாச்சு. அது வந்து கப்பு புத்தகம்லாம் இப்போ வேண்டிட்டு வந்துருக்கு. நல்லா படிப்பிக்க வைங்க, அதான் ரொம்ப முக்கியம். அவரோட ஓலெவல் ரிசல்ட் அவுட் ஆன உடனே வந்து நாங்கள் ஸ்கூலில் நிற்போம். அதை பார்க்குறது அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 1 வருஷம் படிப்பு இருக்குன்னு ஓலெவலுக்கு. ஸோ படித்தா தான் என்ன ஏதுன்னு சொல்லி தெரியும். ஓகே இப்போ அன்னைக்கு வந்து நீங்கள் வாழ்வாரத்துக்கு கோழி கொடுதுன்னு சொல்லி கேட்டேன் நான். ஓகே இப்போ அதுக்கும் வந்து ஹெல்ப் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்துட்டு மந்த்லி அவரோட படிப்புக்கான ஒரு உதவி வந்துட்டு மாதம் மாதம் ஒருத்தவங்க பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்குரிய முன்கட்டமான உதவியும் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே சேர்த்து நாங்கள் வந்து இப்போ படிக்கிறோம். ஓகே இப்போ அது தாண்டி வேறு என்ன தேவைகள் தனக்கு வேணும் அப்படி சொல்லி ஏதாச்சும் பேசியிருக்காரு அவர் உங்கள்கிட்ட? வேறு தேவைகள் அப்படி என்ன சொல்லலை. அவர் அந்த படிக்கும் வரைக்கும் ஹெல்ப் பண்ண சொல்லு, அப்படி ஒரு உதவி செய்ய சொல்லி தான் அவர் இது படிப்புக்கு தான். ஓகே சூப்பர். இப்போ உங்கள்கிட்ட இது விலைகள்லாம் எப்படி போகுது? இப்போ பிரச்சனை இல்லை. கோழி நிற்குதா உங்கள்கிட்ட? இப்போ கோழி முதல் கொஞ்சம் கோழி ஒரு 50 கோழி வளர்த்து நான் நசல் வந்து இறந்துட்டு எல்லாம் வந்துட்டேன். அதான் இப்பயும் சரியான வெயில் தானே. அது ஒரு யோசனை. கடும் வெயிலுக்கும் சரி வராது, கடும் மழைக்கும் சரி வராது. கோழிகளுக்குலாம் வந்து எப்பவுமே ஒரு அளவான அந்த வெப்பநிலை இருந்து கொண்டே இருக்காங்க. தையலும் தைப்பேன். தைப்பீங்க? எங்க பழகினது? அது இந்த சென்டர், தையல் சென்டர். அந்த கைத்தறி அந்த நூல் இது என்ன இது ரெண்டு சொன்னது? அது வந்து நெசவு. அதுக்கு போறது தானே? அதுக்கு போறது. எப்போ போகல? நேற்று போனீங்க? நேற்று போனது. எத்தனை மணி வரைக்கும் போய் எத்தனை மணிக்கு வர்றது? அது வந்து பானே பழகுறோம். காலையில் 8:30 போய் 12 மணிக்கு வர்றது. இன்றைக்கு கொஞ்சம் பெறமாட்டேன்னு சொன்னாங்க. ஓகே அப்போ இன்றைக்கு என்ன சமையல்? சோறும் சமைச்சு, சல்லன் மீன் குழம்பு வச்சு, முருங்கலை சொதி. பாலுக்கு என்னென்னலாம் பிடிக்கும்? சாப்பாட்டுல சரி இதெல்லாம் சரி என்னென்ன சாப்பிடுலாம் சரி? அது இறைச்சி கறி என்ன சாப்பிடுவேன். தேவையில்லை. பார்த்தீங்களா டாக்டர் தான் சொல்லணும். மச்சாக்கிட்ட சொல்லணும் இந்த இறைச்செல்லாம் கூட சாப்பிட சத்தமே வராது. இறைச்சி பிரியாணி எடுக்கிறோம், சத்தம் வராமல் சாப்பிடுவேன். மற்ற கறி எல்லாம் கொஞ்சம் விருப்பம் இல்லை மாதிரி. அது சரி. ஓகே ஓகே இப்போ டாக்டர்கிட்ட வந்து கொஞ்சம் இப்போ பேசணும். பேசிட்டு ஃபினிஷிங் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே என்ன டாக்டர் சாப்பாட்டில் வந்துட்டு சிக்கன் இருந்தால் தான் சாப்பிட்றாங்கடா அப்படியே? ஓகே ரைட். ஓகே இப்போ படிப்பெல்லாம் வந்து நல்லபடியாக போனால் சரி. நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோம் உங்களோட ரிசல்ட்டுக்கு தான். சரி தானே? வெங்க டேபிள் செய்ய கொடுத்தது டேபிள் மட்டும்தானே? சரி கதர் கொடுக்கலாம். ஓகே ஓகே. எத்தனை காப்பி புத்தகங்கள் அதாவது ஸ்கூல் உங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்கு? 9 பாடம். 9 பாடம். அதாவது ஒரு நாளைக்கு நடக்கிறது 8 பாடம் நடக்கும். ஆனால் உங்களுக்கு மொத்தம் 9 பாடம் வேணும். ரைட் ரைட் ஓகே. இப்போ என்னென்ன டியூஷனுக்கு போகிறதா சொன்னீங்க? ஐசிடி, தமிழ், கணிதம், விஞ்ஞானம், வரலாறு. ஐசிடி மட்டும் ஸ்கூலால் வைக்கிறாங்களா? மற்றெல்லாம் ப்ரைவேட் தான்? மற்றெல்லாம் ப்ரைவேட். இப்போ மந்த்லி எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் மட்டும்? 500 500 முடியுது. ஒரு டியூஷனுக்கு 500 இல்லை மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து 500? ஒன்றுக்கு 500. ஒன்றுக்கு 500.
அது தாண்டி அங்கே பஸ் காசு எல்லாம் இருக்குன்னு. சிங்கள பாடத்துக்கு போகிறேன். சிங்கள பாடத்தும் போகிறீங்களா இங்கே? அது பாம்பு. இங்கே ஆனால் சென்ட்ரல் கேம்பில் சிங்களாக்களும் இருக்கிறாங்க தானே? தமிழ் சிங்களம் இஸ்லாம் என்று சொல்லி எல்லா அப்புறம் கலந்து தான் இருக்கிறாங்க மத்திய முகாம் பகுதியில் வந்துட்டு. ஓகே ரைட். இப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு படிப்புக்கான ஒரு ஹெல்ப் பண்ணிட்டோம். நான் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு படிப்புக்கான உதவி பண்ணுறதுக்கும் அதுக்கான ஒரு வழியும் இப்போ செய்து தாரோம். அதுக்கு ஒருத்தங்க முன்பாக அம்மா வந்து வாழ்வாதாரத்துக்குமான ஒரு ஹெல்ப் கேட்டவங்களுக்கு அதையும் தான் பார்த்து பண்ணி கொடுக்க போகிறோம். சரிங்களா? வேறு ஏதாச்சும் தேவைகள் இருக்கா உங்களுக்கு? வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே ஓகேக்கா. இப்போ வந்து ஃபெஸ்ட்டுக்கு உங்களோட கையில் இந்த ஒரு 15,000 ரூபா இதை வந்து அவர்கிட்ட அப்படியே கொடுங்க. அவர்கிட்ட டியூஷன் ஃபீஸுக்கு தான். என்னென்னு சொன்னால் வந்து மாதம் உங்களுக்கு 5,000 அனுப்புவாங்க. இது இப்போ 3 மாதத்துக்குரிய வந்து 15,000 தந்திருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகேல இருக்கிற ரூபாமா அவங்களை அனுப்பியிருந்தாங்க. தம்பியோட படிப்புக்காக வேண்டி 3 மாதத்துக்கு சேர்த்து ஒருமிக்க அனுப்பியிருக்காங்க. இந்த 3 மாதத்துக்குரிய காசு வந்து முடிஞ்சதுக்கப்புறமா வந்து மாதம் 5,000 தர மாதிரி அவங்க உங்களுக்கு செட் பண்ணி தருவாங்க. ஸோ வந்து அவங்கள்ட்ட இவங்களுக்கு வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் திறந்தோம்னு சொன்னால் விட்ரோ பண்ண முடியாது. 18 வயசு முடியாது தான் விட்ரோ பண்ணலாம். ஸோ அம்மாவோட இதுக்கு தான் அனுப்பி அப்படின்னா செய்யணும். சரிங்களா? அது ஓகே. அண்ட் வந்து இதில் இருக்கிறத வந்து அக்கா எண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக. இருக்கு. 98,000. 98,000. டோட்டல் 98,000. 98,000. ரைட். இப்போ அது வந்துட்டு ஜெர்மனியில் இருக்கிற ஒருத்தங்க தான் அனுப்பியிருந்தாங்க. தம்பிக்கு வந்து உடுப்பு இதழ் வண்டி கொடுக்க சொல்லி, பிறகு வந்து படிப்புக்கான சாமான் கொஞ்சம் வேண்டி கொடுக்க சொல்லி, அதே மாதிரி வந்து அக்காவுக்கு வந்து கோழி வளர்ப்புக்கு வந்து 50,000 கொடுக்க சொல்லியிருந்தாங்க. மிகுதியை வந்துட்டு அவர்கிட்ட படிப்புக்காக வேண்டி உங்களோட பேங்க்ல டிபாசிட் பண்ண சொல்லி வந்துட்டு 1,15,000 அனுப்பியிருந்தாங்க. சரிங்களா? அந்த 1,15,000 வெயிட் பண்ணுங்க. 1,15,10,000. தம்பி உடுப்புக்குரியது எவ்வளவு முடிஞ்சிருந்தது? 11,500. 11,500. காப்பி புத்தகம் 5,520. 5,500 தான் போட்டோம். மிச்சம் வந்து 98,000. சரிங்களா? அதில் 50,000 கோழி வளர்ப்பு கிடங்கு, மிகுதி வந்து அவரோட பேங்க்கு வந்து டிபாசிட் பண்ணிட்டு மாதம் அதை வந்து எடுத்து கொடுங்க. ஆனால் வந்து இந்த ஹெல்ப் பண்ணுவாங்க ஜெர்மனியில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட பேர் வந்து சொல்ல வேணான்ட்டாங்க. ஆனால் அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. 2063. இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். ஓகே. இப்போ வந்து இந்த 2 பேருக்கும், அதாவது ரூபாமா அண்ட் வந்துட்டு இந்த ஜெர்மனியில் இருக்கிற இந்த குடும்பம், இவங்களுக்கான தேங்க் ஏதாச்சும் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் சொல்லலாம், தமிழ் சொல்லலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். எங்களோட நிலைமைகளை வீடியோவில் பார்த்து மனமிறங்கி எங்களோட மகனுக்காக வேண்டியும் சரி, வாழ்வாதார உதவிக்கோ சரி முன்வந்து இந்த பண உதவியை செய்த உறவுகளுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மென்மேலும் அவங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நீடூழி காலம் வாழ இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். உங்களோட படிப்புக்கு ஏதாச்சும் பண்ணவங்களை சொல்லுவீங்களா? அந்த கல்விக்கு உதவி செய்ய வந்த முன்வந்த அவங்களுக்கு மிகவும் நன்றி. அவங்க இன்னும் நீடூழி காலம் வாழ இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். ஓகே. நீங்கள் அவங்களுக்கு டைம் பண்ண வேண்டியெல்லாம் இருக்காது. அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியெல்லாம் நன்றி. நீங்கள் படித்து சக்ஸஸ் ஆகணும். நீங்கள் உங்களோட வீடியோ பார்த்தவங்க நீங்கள் வருங்கால டாக்டராக வருவீங்கன்னு சொல்லி உங்களோட பேச்சில் சரி உங்களோட படிப்பில் சரி எங்களுக்கும் தெரியுது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அதை நிறைவேற்றுங்க. சரிங்களா? அதை வந்து நிறைவேற்றுங்க. அதுக்கான உதவிகள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் வந்து இந்த ஹெல்ப் பண்ணியிருந்த இரு குடும்பத்தார்களுக்கும், அதாவது ஜெர்மனியில் இருக்கிற அந்த குடும்பத்துக்கும், அதே மாதிரி வந்துட்டு ரூபா அம்மாவுக்கும் வந்து எங்களோட சார்பில் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அப்படி வந்து நாங்கள் இப்போ சென்ட்ரல் கேம்பில் வந்துட்டு ஒரு குடும்பத்துக்கான உதவி ஒன்று கொடுக்க வேண்டி இருக்குது. அவங்களுக்கு அந்த மனநிலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு அக்கா இருக்கிற வீடு. அண்ட் அது தாண்டி அப்படியே வந்து மண்டூரில் மொத்தவங்களுக்கான ஹெல்ப் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அவங்க 2 ஃபேமிலிக்கும் வந்துட்டு இப்போவே நம்ம போக வேண்டியிருக்கு. ஸோ அவங்களே பார்த்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நிறைவு செஞ்சு கொள்ளலாம். வணக்கம் அம்மா. நாங்கள் நான் எடுத்த காசு நான் இதில் போட்டுருந்தேன். 20 போட்டு வச்சிட்டீங்க. இப்போ எப்படி இருக்காங்க? உரமையா வச்சு உரம் தாவையில் பூவன்ற என் கையை பிடிச்ச ரவட கையெல்லாம் கடிச்சு வச்சிருக்காங்க. தாவையில் நின்று பார்க்கணும் இந்த சத்தத்தை. நிற்கிறீங்களே எனக்கு எனக்கு கையில் சோப்பு வச்சுருக்காங்க. நான் கொடுத்தேன் வச்சு விட்டேன். கையெல்லாம் கடிச்சு வச்சிருக்கேன். கையெல்லாம் பேத்து நிற்கிறேன்.
கையை பாருங்க கடிச்சு வச்சு அவட கையை அவட கை கடிச்சு கடிச்சு எந்த ஏன் போட்டு பில்லுறா கிள்ளி கொண்டு எடுக்காம தாவையில் இரவில் தெரியுங்க எனக்கு இதை பார்க்கணும் ஓடினாங்க கிடைச்சேன் அந்த இரவு ஓடிக்கா ஒரு கடவுள் மறு நான் ஓடி போய் தேடி குட்டிச்சு இருந்தாப்புல போனான்னு எனக்கு கண்ணும் கருத்து அடிக்கணும் எல்லா இடங்கிற மாதிரி நம்ம இறந்துட்டு தேடி பார்த்துட்டு இந்த வடக்கு அப்போ மேலே ரொம்ப ரிஸ்க்கு இவங்கெல்லாம் பார்த்து கொள்றது நம்ம கொஞ்சம் அசரவே இயலாது. கையெல்லாம் கடிச்சு வச்சுக்கோ அவடையவே கடிச்சு வச்சிருக்காரு. இதை பிடிச்சி கட்டிக்கிறாங்க. ஐயோ சரிங்கம்மா, என்னென்னு சொன்னால் வந்து இப்போதைக்கு வந்து உங்களோட செலவுக்கு மறுபடியும் வந்து ஒரு சின்ன ஒரு தொகை வந்து கிடைச்சிருக்குது. ஸோ அதை வந்து உங்ககிட்ட நாங்கள் ஒப்படைக்கணுன்றதுக்காக தான் வந்து நம்ம நல்லபடியாக பார்த்து கொள்ளுங்க. கொஞ்சம் நானே பார்த்து தானே வேணும். இரவியில் நித்திரில பூண்டு பயங்கரம் போகிறாங்க எனக்கு. சரிங்கம்மா, இதில் வந்துட்டு 17,000 இருக்குது. அது சரியான பாருங்க. சரிதான் சரிங்களா. இது வந்து தந்தை வந்துட்டு பிரான்ஸில் இருக்கிற திருவண்ணாதான் வந்து அவரோட 49வது பிறந்த நாளுக்காக வேண்டி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் தேங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லலாம். தங்கமானார் எனக்கு 15,000 காசு இருந்துட்டுவாரு. நன்றி. ஓகே, இனிமேல் வந்து திருவண்ணாவுக்கு எங்களோட நன்றிகளையும் அதே மாதிரி அவரோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் அவருக்கு நாங்கள் வந்து சொல்லிக்கொள்கிறோம். சரிங்க, இப்போ எப்படி இருக்குது ஆளுக்கு உடம்பு? நாளைக்கு கொண்டு வரேன். ஹாஸ்பிட்டல் கொண்டு வரேன் டைல செய்ய. ஓகே ஓகேங்க, வந்தாங்க உங்களுக்கு ஒரு வைத்தியத்துக்கு கொண்டு சொல்லி வந்த தொகை பணம். இதை எண்ணி பாருங்க அவ்வளோன்னு சொல்லி. $80,000 இருக்கு. சரிங்க, ஒரு நாளைக்கு கூட்டி போனால் அவ்வளோ செலவாகும் அவருக்கு? 2,000 3,000 2,000 கலாஞ்சிட்டி போகணும்னு சொன்னேன். சுற்றி தானே கொண்டு வர வெயில் பாறைக்குள்ள வச்சிருக்கீங்களா? அது சரி, கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இந்த ஒரு பண தொகை உங்களுக்கு தந்தது வந்துட்டு கனடாவில் இருக்கிற ஜூட்டன்னா, அதே மாதிரி சுவிஸில் இருக்கிற பரராஜ சிங்கம் இந்துமதி அக்கா அவங்களும் வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட மகள் மிதிலாவோட 25வது பிறந்த நாளுக்கும், அதே மாதிரி மகன் டிலெக்ஷனின் 27வது பிறந்த நாளுக்காக வேண்டி வந்து 30,000 அனுப்பியிருந்தாங்க. ஸோ வந்து ஜூட்டன்னாக்களோட 50,000ம் அதே மாதிரி வந்து இந்த பரராஜ சிங்கம் இந்துமதி அக்கா அவங்களோட 30,000 சேர்த்து டோட்டல் வந்து 80,000. ஓகே, இப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லலாம். என்னத்தை சொல்கிறேன், நான் இந்த உள்ளாக்கி இப்படி ஒரு காசு அந்த உதவி செய்கிறாங்க எனக்கு மிகவும் நல்லது இதாக்கி. நாளைக்கு போகிறதுக்கு காசு இல்லாமல் தான் இருந்தேன். நாங்கள் தந்ததுக்கு அவிய மிக்க நன்றி எனக்கு செய்ததுக்கு, இந்த உதவி செய்ததுக்கு. ஓகே அண்ணா, இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? என்ன செய்யுது? என்ன சாப்பிட்டீங்க நீங்கள்? இடியப்பம் சாப்பிட்டேன். மதிய சாப்பாடு நீ சாப்பிடல? நீ சாப்பிடல. இப்போ என்ன செய்யுது? இப்போ உங்களுக்கு என்ன செய்யுது? ஒன்றும் செய்யல. ஏன் செய்யாம என்ன செய்ய நீங்க? ஏன் என்கிட்ட சொல்ற நீங்க? ஏழு அமெரிக்கன் நடந்து வரக்குள்ள பார்த்தேன் நான். நடக்கக்குள்ள என்ன செய்யுது? நீங்க வேகமா நடக்க இல்லை. என்ன செய்யுது? முன்றத போல இருக்காது போல நடக்க இல்லாமல் இருக்கிறார். சரி, உண்மையில் வந்து கனடாவில் இருக்க ஜூட்டனாவுக்கும் அதே மாதிரி வந்துட்டு பரராஜ சிங்கம் இந்துமதி அக்கா அவங்களுக்கு நன்றிகளையும், அதே மாதிரி அவங்களோட பிறந்தநாளை கொண்டாடுற மகன் இருவருக்கும் வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம். அவன் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலிகளை காண்பிச்சிருந்தாலும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பேசியிருந்தாலும் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் அது தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.